ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நல்லா சில்லுன்னு ஏதாச்சும் நமக்கு குடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. சாப்பாட்டை விட இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கிறது தான் நிறைய பேரோட விருப்பமாக இருக்கும். நம்ம குடிக்கிற ட்ரிங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த 2 ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்க்குறேங்க. குக்கரில் சேர்த்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன். வச்சு நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் வெல்லம் கொதிக்க வச்சுருக்குறேங்க. 1 கப்பு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது பாகுபாதெல்லாம் வர தேவையில்லை. ஜஸ்ட் அது நல்லா கொதித்து அந்த வெல்லம் கரைஞ்சிருந்தால் போதும். ஒரு துண்டு ஏலக்காவும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கொதிக்க வச்ச வெல்லத்தை நம்ம தனியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சிங்க. ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருக்குறேன். நல்ல பருப்பு பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி மசிச்சா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறேன். இப்போ இந்த உளுந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். இந்த பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த உளுத்தம்பருப்பு மாவை நல்லா கரைச்சி விடலாம். இல்லைனா ஒரு விஸ்கு வச்சு கூட நம்ம இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம் மாவு எல்லாம் இந்த பாலில் நல்லா கரைச்சி விட்டாச்சு. அடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணி அதை இதோடு சேர்க்கலாம். நாட்டு சக்கரை விருப்பப்பட்டவங்க நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச ஜவ்வரிசி சேர்க்குறேங்க. ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு இதோடு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நம்ம வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துட்டோம்னா நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்மளுடைய இந்த நல்ல சத்தான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாயசம் மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் பால் சேர்த்தும் நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். உளுந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி டீனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மான பிரச்சனைக்கெல்லாம் இந்த உளுந்து ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்கை பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்தில் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயங்க. அதனால தான் இதை நாங்கள் மழை நாளில் ஆசைப்பட்டால் கூட செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா கோல்டு பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம் இந்த உளுந்து. இதை இந்த சம்மரில் நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபிங்க. இந்த சம்மருக்கு நல்ல ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பு உளுத்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு இந்த ட்ரிங்க் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா சிகப்பு அவல் எடுத்துருக்குறேங்க. இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காயை அது கூட வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேரிச்சம்பழத்தை நல்லா சீடெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்து சப்ஜா சீடு, இதையும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு. அடுத்து ஒரு பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் எடுத்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு 10 பாதாமை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த அவலை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா சூட்டில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம்.
ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அவல் ஏலக்காயை நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதாமோட தோலெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பேரிச்சம்பழம் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த அவல், பேரிச்சம்பழம், பாதாம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நம்ம வந்து சேர்த்த பேரிச்சம்பழமே பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட் போதுன்றவங்க அப்படியே கூட சாப்பிட்லாங்க. அது கூட கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் சேர்க்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்குக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். நல்ல ரிச்சான ஒரு கலர் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஹெல்த் வைஸும் ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயந்தான் இந்த பீட்ரூட். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இந்த ட்ரிங்க்கில் சேர்த்து சாப்பிடும்போது இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். இப்போ இந்த சப்ஜா சீட், பாதாம் பிசின், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட குடிக்கலாங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற எரேட்டட் ட்ரிங்க்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தியான ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.